தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை கல்லூரிகளுக்கு வருமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக எல்லையோர மாநிலங்களில் கல்வி நிலையங்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போர் பதற்றத்தை தொடர்ந்து இந்த நிலையில் பஞ்சாப் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. மாணவர்களை எந்த காரணத்திற்காகவும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று, கல்லூரிகளுக்கு வருமாறு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று பஞ்சாப் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. பஞ்சாப் எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை கல்லூரிகளுக்கு வருமாறு கட்டாயப்படுத்தியதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். தற்பொழுது மாணவர்களை கட்டாயப்படுத்தியதாகவும் தகவல் கிடைக்கப்பெறுகிறது. கல்லூரிகளுக்கு வருமாறு பல்வேறு பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன எல்லையோர மாநிலங்களில். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? பஞ்சாப் பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு அம்மாநில அரசு பல்வேறு விதிமுறைகளை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக போர் பதற்றத்தின் காரணமாக எல்லையோர மாநிலங்களான குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் உள்ளிட்ட இந்த 4 மாநிலங்களில் எல்லையோர மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில கல்லூரிகள் மாணவர்களை வரக்கூடியதாக தொடர்ச்சியாக வந்த தகவலின் அடிப்படையில் பஞ்சாப் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அந்த மாநில அரசு அறிவுறுத்தின அடிப்படையில் எந்த மாணவர்களையும் வர சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் தேர்வை பின்னொரு நாளில் மாற்றி வைக்கவும் தற்போது அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. தற்போது இந்த நாட்கள், அதாவது இந்த பதற்றமான நாட்கள் இருக்கும் தேர்வுகளை கூட மாற்றி வைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவியரை தற்போது கல்லூரிகளுக்கு வர ஏதுவான ஒரு சூழல்கள் இல்லை. ஏனென்றால் பல இடங்களில், பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில், சத்தீஸ்கரிலும் அதே போல தொடர்ச்சியாக பல இடங்களிலும் இந்த தாக்குதலானது நடைபெற்று வருது. பாகிஸ்தான் மூலியமாக ட்ரோன் தாக்குதல், அதை தடுத்து நிறுத்தும் முயற்சியிலும் இந்த நிறுவனம் நடைபெற்று வருகிறது. அமிர்தசரஸ் உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுமையாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்ட நிலையில், எனவே அத்தகைய சூழலில் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மற்றும் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாணவ மாணவியரை உடனடியாக அழைக்கும்படி, அதாவது தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக மாநில பல்கலைக்கழகங்கள் அழைக்க வேண்டாம் என்றும், தொடர்ச்சியாக கட்டாயப்படுத்தும் நோக்கில் அவர்களை அழைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவியர் நலனும் அதே போல எந்த விதத்திலும் மாணவ மாணவியர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் கோழைத்தனமாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அப்பாவி மக்கள் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது. எனவே எந்த விதத்திலும் மாணவ மாணவியர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பஞ்சாப். பாரிகார்த்திக், நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இது குறித்தான நேரலையில் இணையலாம்.